ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் நேயர்களே, நான் மாதங்கி பேசுகிறேன். சிவகார்த்திகேயா அஸ்ட்ராலஜி சேனல் மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விளக்கங்களையும் தொகுப்புகளையும் வழங்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனது குரு திரு வேளச்சேரி பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நேயர்களே, இது என்னுடைய முதல் தொகுப்பு. இந்த தொகுப்பில் நாம் ஜோதிடத்தில் சூரிய கிரகத்தின் காரகத்துவங்களை பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்தில் சூரியன் பித்ருகாரகன், நம்முடைய ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒருவருக்கு லக்னத்தில் சூரியனோ அல்லது சூரியனோட நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் உங்களது லக்ன புள்ளியோ அமைந்திருந்தால் அவர்களுக்கு நான் சொல்ல போகிற குணாதிசயங்கள் இருக்கும். நேர்மை, நாணயம், கௌரவம், தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க. நமக்கு சமுதாயத்தில் குடும்பத்திலையும் மதிப்பும் மரியாதையும் முக்கியம்னு நினைப்பீங்க. தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆன்ம பலம் உள்ளவராகவும் இருப்பீங்க. சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரக தொடர்பு இருக்கும்படியாக இருந்தால் தந்தையினுடைய ஆதிக்கம் அல்லது ஆதரவு உங்களுக்கு உண்டு. அரசு சார்ந்த உதவிகள், அரசு திட்டங்கள் போன்றவை உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ஆர்வம் உள்ளவராக இருப்பீங்க. அரசியல்லையும் ஈடுபடவும் செய்வீங்க. உங்கள் தந்தை ஏதேனும் ஒரு வகையில் அரசியல்லையோ அரசு சார்ந்த துறைகளில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். உங்கள் தந்தை இல்லைன்னா நீங்கள் நிர்வாகத்திறன் கொண்டவர்களாகவும் தலைமை பொறுப்புலையும் இருப்பீங்க. சூரியன் பித்ருக்காரகன்னு சொல்லியிருந்தேன். உங்களுடைய பரம்பரையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். உங்கள் பாட்டனார், முப்பாட்டனார், அவர்களுக்கு இருந்த குணநலங்கள், நோய்கள், அவர்கள் வழியாக உங்களுக்கு வரக்கூடிய கர்மாக்கள் அத்தனையையும் குறிக்கக்கூடியது சூரியன். சூரியன் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாம் காண்கின்ற கனவு. சூரியன் கற்பனை திறன். சூரியன் இல்லைன்னா ஒருத்தர் மனக்கோட்டை கட்ட முடியாதுங்க. இரவில் நாம் காண்கின்ற கனவு கூட சூரியன் தான் காரணம். சூரியன் ராஜ உறுப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம். ராஜ உறுப்புகளின் இயக்கத்தை கூட சூரியன் தான் கட்டுப்படுத்துது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சுபத்துவமான கிரகங்களோட தொடர்பில் இருந்தால் நான் சொன்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தும். சூரியன் தீய கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேதுவோட தொடர்பில் இருந்தால் சூரியனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு சரிவர அமையாதுங்க. நேயர்களே, என்னுடைய அடுத்த தொகுப்புல வேற ஒரு கிரகத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.